ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ கனடாவில் வந்து எக்ஸிபிஷன் ஒரு 15 டேஸுக்கு நடக்குது. ஆகஸ்ட் 15லேருந்து செப்டம்பர் 1 வரைக்கும். அதில் ஒரு பார்ட்டாக ஃபார்மும் இருந்துச்சு. ஃபார்மில் உள்ள அனிமல்ஸு அவங்க இன்னோவேஷனாக என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸிபிஷனில் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போனவுடனே என்ட்ரு ஆனவுடனே வி லவ் ஃபார்மர்ஸ் அப்படின்னு மண்ணிலேயே ஸ்டாச்சுவெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஹார்ஸ் இருக்குது, கவ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபார்மில் ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் கேட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவ்வளோ அழகாக ஸ்டாச்சு மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ட்ரன்ஸில் மட்டும் இல்லாமல் இதை நம்ம சுற்றி சுற்றி பார்க்குற மாதிரி சூப்பராக அழகாக வச்சுருந்தாங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைமில் தான் வந்தோம். இங்கே அதனால் கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம ரைட் பண்ணுற இடத்துலலாம் பயங்கர கூட்டமாக இருந்தது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரா ஹனி, அதுக்கப்புறம் பீஸ் அதெல்லாம் வந்து சூப்பராக பார்வைக்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் அனிமல்ஸ், ஃபார்ம் அனிமல்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ லெம்மா, அதுக்கப்புறம் கோட்டு இதெல்லாம் வந்து செப்பரேட் பிளேஸில் வந்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து வைக்கல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இது எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஃபேன் இதெல்லாம் வச்சு செம்மையாக வச்சுருக்காங்க. இந்த 15 டேஸும் இங்கே தான் இருக்க போகிறாங்க இவங்க. இங்கே பாருங்கள், குட்டியாக ஆட்டுக்குட்டிலாம் குட்டி குட்டியாக இருக்குது. வக்கல் வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதை வந்து டச் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த சைடு அதே மாதிரி கோட்டு இதெல்லாமே வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் கோட்டு. இது வந்து கார்ன் மேஸு ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு ஃபேமிலியாக அலோவ் பண்ணுறாங்க. ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்குது. ஸோ எந்த சைடு பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கார்ன் மேஸ் தெரியும். அதே மாதிரி டெட் அண்ட் இந்த சைட்லாம் ஒரு சில சைடு இருக்கும். ஸோ நம்ம வந்து உள்ளே போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு நம்ம வெளியில் வரலாம். ரொம்ப தூரம் போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்குது. ஏன்னா அந்த ஒன் வே மட்டும் இருக்கா, ஒரு சில சைடு நம்ம போக முடியல. அப்புறம் பசங்க எங்கிட்டு போனாங்க, இவங்க இப்படி நம்ம தேடும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்குது. டேய், எங்கடா போறீ? எங்க அவங்க? தேங்க்யூ. அப்புறம் இங்கே பசங்கள்லாம் விளையாடுறதுக்கு பிளேஸ் இருக்குது. ஸோ ஸ்கூட்டர் ட்ரைவ் பண்ணுறாங்க, சைக்கிள் ஓட்டுறாங்க. இந்த ஃபார்மில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த உள்ளே போயிட்டு நிறைய பேர் சைக்கிள் ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கவ் பெருசாக டாய் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. இது ரொம்ப பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடு, நிறைய வெரைட்டி மாடு வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ வந்து வைக்கல்லாம் போட்டு ஃபேன்லாம் வச்சு இந்த மாடு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா நிறைய வெரைட்டிஸ்லேயும் வச்சுருந்தாங்க. ஸோ பிளாக் கலரில் உள்ளது, அப்புறம் ஒயிட் கலரில் உள்ளது அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் மில்கோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் நியூட்ரிஷன் இருக்குது அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு வகையான மாடு, கருப்பு கலரில் இருக்குது பாருங்களேன், அது ஒரு வகையான மாடு. அதுக்கப்புறம் ஒயிட்டு, அப்புறம் கண்ணுக்குட்டி எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அழகாக படுத்து கிடக்கு ஒரு கண்ணுக்குட்டி. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு சேட் மாதிரி இங்கேயே ஒட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இது என்ன வகையான மில்க் நம்மளுக்கு கொடுக்குது, என்ன வகையான மாடு, ஸோ அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாடு மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என் பொண்ணு பார்த்திங்கன்னா இங்கே விளாண்டுட்டு வரவே மாட்டேன்ட்டா. பசங்களுக்கு விளையாடுறதுக்கு மணல்லாம் போட்டு இங்கே ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா முயல் கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய கலராக சூப்பராக இருந்துச்சு. அது எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்களேன். நம்ம ஊரெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும், ஏதோ சாப்பிட மறந்த மாதிரி இருக்கும். இங்கே அவ்வளோ குழுக்குழுன்னு இருக்குது. இங்கே ஹார்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. அப்புறம் இந்த பக்கம் இந்த கோவேரி கழுதைன்னு சொல்லுவாங்கள்ல, அது வச்சுருக்காங்க. இந்த ஃபார்ம் அனிமல்ஸ் எல்லாம் வந்து பராமரிக்கிறதுக்கு, பார்த்துக்கிறதுக்கு வந்து எல்லாமே வாலண்டியர்ஸும் இருக்காங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்களும் இங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்மில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதெல்லாம் குட்டி குட்டியாக அவ்வளோ டிசைன் பண்ணி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வருஷம் இது வந்து நடக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கார்ன் இருக்கு இல்லையா, அதை மூட்டையாக கட்டி இங்கே வந்து சோக்காக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பசங்க வந்து அதில் விளையாடுற மாதிரியும் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. மில்லியன்ஸில் வந்து மக்கள்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள்.
இந்த ஃபார்ம் பார்க்க வரும்போது நமக்கு வந்து சிட் பண்ணுறதுக்கு பிளேசஸ் வச்சுருக்காங்க. அங்கங்கே சேர் போட்டு, டேபிள் போட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாஷ்ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் ஃபார்மில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை எல்லாத்தையும் இவங்க வந்து இங்கே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம கனடாவில் எக்ஸிபிஷனில் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.